வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். நாடளாவிய ரீதியில் நேற்று நடாத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 748 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 26,560 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 18 பேர், நிலுவையில் உள்ள பிடியாணைகளுடன் தொடர்புடைய 528 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 64 குடிபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலும் 26 பேர் பொறுப்பற்ற ரீதியாக வாகனம் செலுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களை மீறிய 3675 நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழ் மாகாண சபைகள் இயங்குவது சட்டவிரோதமானதுடன் ஜனநாயகத்திற்கும் விரோதமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பொறுப்பு கூற வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் தான் பாதாள குழு தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவானார்கள். பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை கடந்த அரசாங்கங்கள் எடுக்கும் போது மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு பாதாள குழுக்களை பாதுகாத்தது. அதன் விளைவை இன்று நாடு எதிர்கொள்கின்றது. பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன. போலீசாரின் முன்பாக துப்பாக்கிதாரிகள் தமது இலக்கினை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் 31 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையொப்பமிட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பிரேரணை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போதே தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட 31 எதிர்க்கட்சி எம்பிக்களின் கையொப்பங்களுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் சேர்க்கப்பட்டுள்ள விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எதிர்காலத்தில் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் செயல்படுவதுடன் இவர்களை மகிழ்விப்பதற்கான மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை விடுக்கும் எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த இலங்கை மின்சார சபை சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கவாதியான கடுவலை மாநகர சபையின் தற்போதைய மேயர் ரஞ்சன் ஜெயலால் சட்ட வரைவை தீ வைத்து கொளுத்தினார். காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த சட்டத்தில் போலியான திருத்தங்களை செய்து அண்மையில் இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அன்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று முழுமையாக ஆதரவு அளித்துள்ளார்கள். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விடயம் தொடர்பில் ஏதும் பேசுவதில்லை. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மின்சார சபை சட்டத்தினால் இலங்கையின் மின்சாரம் மற்றும் வலுசக்தி துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். வலுசக்தி துறையின் சுயாதீனத்தை பிற நாடுகளுக்கு விட்டுக் கொடுத்து நாட்டின் இறையாண்மையை அரசாங்கம் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. பிரிவினைவாத கொள்கை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது. இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம்
அரசாங்கம் விடுக்கும். மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் நாட்டில் தேவையில்லா பிரச்சனைகள் ஏற்படும். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார திருத்த சட்டத்தால் வலுசக்தி துறையின் தனியுரிமை கூறாக்கப்படும் என்றார். சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டும் போலீஸ் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 82,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையிலானோர் ஊழல், சட்டவிரோத மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். எந்த ஒரு அதிகாரியும் இதுபோன்ற செயல்களுக்கு இடமளிக்க முடியாது. ஊழல் மற்றும் லஞ்சம் வாங்கும் போலீஸ் அதிகாரிகளை தொடர்ந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அனைத்து பணியாளர் தர அதிகாரிகளும் வருடத்துக்கு ஒரு முறை தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 வர்த்தகர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் திருகோணமலை பிரதேசத்தை சேர்ந்த 45 மற்றும் 33 வயதுடைய 2 வர்த்தகர்கள் ஆவார். சந்தேக நபர்களான வர்த்தகர்கள் இருவரும் துபாயில் இருந்து இன்றைய தினம் அதிகாலை 4:15 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களான வர்த்தகர்கள் இருவரும் கொண்டு வந்த 4 பயண பொதிகளில் இருந்து 39,600 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 198 சிகரெட் அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 59,40,000 ரூபாய் என விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட வர்த்தகர்கள் இருவரையும் நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான பதிவுக்காக விண்ணப்பித்திருந்த புதிய அரசியல் கட்சிகளின் நேர்முக தேர்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 47 அரசியல் கட்சிகள் முதற்கட்ட நேர்முக தேர்வுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கோரப்பட்டிருந்த நிலையில் 83 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருந்ததாகவும் அவற்றில் அடிப்படை ஆவணங்களை கூட பூர்த்தி செய்யாத 36 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. தற்போது 47 விண்ணப்பங்களுக்கான முதற்கட்ட நேர்முக தேர்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த நேர்முக தேர்வில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் 2வது சுற்று நேர்முக தேர்வுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் குறைந்த நேர்முக தேர்வுக்கு பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்படும் என்றும் தற்போது 86 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ளது எனவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.